தொடர்ந்து கற்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் ரேடியஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பார்த்தோம். அது தொடர்பான கணக்குகள் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நம்ம சொல்கிற வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கணக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் ஆட்டம் கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், R1H, அது R1ன்றது செல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு RH ஃபார்முலா தெரியும். n²/z 0.529. இப்போ பார்த்தீங்கன்னா R1ன்னு கொடுத்ததால என்னோட வேல்யூ 1. அப்போ இசட்டோட வேல்யூ 1 தான். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து பார்த்திங்கன்னா R1க்கு. அதே போல் வந்து R2க்கு போட்டோம் அப்படின்னா R2H அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு எல்லாமே 1 தான் இசட்டோட வேல்யூ. இப்போ 2 மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இப்போ 4 × 0.529 போடலாம். இதே போல் தான் நம்ம ஒவ்வொன்றும் போட்டுகிட்டே போகலாம். இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா R3க்கு போட்டோம் அப்படின்னா அந்த 3 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம், 9 மாறப்போகுது. அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஹீலியம், லித்தியம், அது மாதிரி பெர்லியம் அந்த மாதிரி போடும்போது அப்போ இசட்டோட வேல்யூ மாறும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மதிப்பு கிடைக்கும். இப்போ ஹீலியத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 ஹீலியம்னு கொடுத்துருக்காங்க, He+ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ n² R1ன்றதால 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலியத்துக்கு வந்து Z வந்து 2, அதனால் 2 போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.529. அப்போ 0.529/2 0.529/2 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் 2க்கான, ஹீலியம் 1க்கு. அடுத்ததாக பாருங்கள், ஹீலியம் 2 இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2ன்றதால இது 4 மாறிடும். இங்கே 2 தான் வரும். அப்போ நீங்கள் இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 வந்துடும். அப்போ 2 × 0.529 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு போடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், R3க்கு நம்ம போடும்போது 3 வந்து 9 மாறிற போது கீழே ஆட்டோமேட்டிக்காக 2 தான் வரும். அதனால் 9/2 × 0.529 ஆம்ஸ்ட்ராங் போட்டுக்கலாம். அடுத்த பாருங்கள் லித்தியம். லித்தியத்துக்கு பாருங்கள், லித்தியத்துக்கு வந்து இசட்டோட வேல்யூ 3. அப்போ இங்கே பாருங்கள் R1 லித்தியம் 2+ வந்திருக்கு. இப்போ நமக்கு என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 தான். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் வரும். இப்போ 0.529 இப்போ லித்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, அதனால் இப்படி போட்டுக்கலாம். ஆம்ஸ்ட்ராங்ன்றது இங்கே போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் R2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 4 மாறிற போது இங்கே 3. அதே மாதிரி 3க்கு வந்தீங்கன்னா 9, இங்கே 3 வந்துட போகுது. பெர்லியம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4, இசட்டோட வேல்யூ 4. அதே போல் தான் 1 2 எது கேட்டு இருந்தாலும் அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். அந்த இசட்டோட வேல்யூ மட்டும் மாறப்போகுது. அடுத்தது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கணக்குகள்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா R1H = டைம்ஸ் ஆஃப் R ஹீலியம் 2+ கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே R1க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு பார்த்துட்டோம். R1க்கு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 0.529 அப்படின்னு வந்துடும். இப்போ R2 ஹீலியத்துக்கு கண்டுபிடிக்கும்போது R2 ஹீலியம் அப்படின்னு போடும்போது இப்போ பாருங்கள் என்னோட வேல்யூ வந்து 2 போட்டுக்கலாங்களா. இப்போ பாருங்கள் 2ல் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 4ன்னு வந்துடும். பெருக்கல் 0.529. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீலியத்துக்கு வந்து 2. இப்போ இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். அதுதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா R2 ஹீலியத்துக்கு வந்து 2 × 0.529 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எத்தனை டைம்ஸ் வந்து அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் 1/2. இப்போ 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.529 போட்டிருக்கோம். அடுத்து R2 ஹீலியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 × 0.529 போட்டிருக்கோம். இந்த இதையும் அடிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 டைம்ஸ் வந்து R2 ஹீலியம் அதிகம் அப்படின்றத போடலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள் R3H கொடுத்துருக்காங்க. இப்போ Hக்கு நமக்கு 1 தான் நமக்கு. அப்போ R3Hன்றது பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா 9 மாறிட போகுது. இப்போ 0.529 ஆம்ஸ்ட்ராங். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா R2 பெர்லியம் கொடுத்துருக்காங்க. அப்போ R2 பெர்லியம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா R2 பெர்லியம். இப்போ பெர்லியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ R வந்து 2 இருக்குது, அது வந்து 4 மாறிட போகுது. 0.529. இப்போ பெர்லியத்துக்கு வந்து 4. அப்போ 4 அடிச்சிடலாம். அப்போ இதே போல் தான் நம்ம 1/2 போடலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 9 × 0.529, அதாவது R3 ஹைட்ரஜன் இருக்குது. அதேமாதிரி R2
ஹீலியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.529 இருக்குது. அப்போ இது 2 அடிச்சோம்னா நமக்கான ஆன்சர் 9. அப்போ R3H ப்ளஸ் ஈக்குவல் இங்கே பாருங்கள் R3H + 9 × R2 பெரிலியம் 3+. இந்த மாதிரி கணக்குகள் கேட்கலாம். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.